கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கெண்கிணியார்ப்ப புழுதிய அழைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுலகாகில் நீ இங்கே நோக்கி போகோ. சுட்டினா வகுட்டினுடைய மத்தியில கட்டுற பதைக்கம், சின்ன குழந்தைகளுக்கு சுட்டி பதைக்கம். தன்முகத்து சுட்டி தலையில கொண்ட போட்டு அந்த பதைக்கம் கட்டியிருக்கிறா. அப்படி தவிழ தவிழ தூங்க தூங்க, அது தொங்க. தொங்கங்கிற சொல்லுதான் தூங்க அப்படிங்கிறது இலக்கண சுத்தமானது. அது சொல்லி சொல்லி தொங்கன்னு ஆயிடுது. அது தலையில தொங்கும்படியாக தவிழ தவிழ அதுவும் ஆடும் இல்லையா? தவிழ தவிழ அந்த சுட்டி பதைக்கமும் ஆடும். இவனும் தலையை ஆட்டி ஆட்டி என்று தவிழுவான். தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணியார்ப்ப, இடுப்புல கட்டுற கிங்கிணியும் உண்டு, சேவடி கிங்கிணியும் உண்டு. திருவடியில கட்டியிருக்கக்கூடிய கிங்கணி தவழ்ந்து தவழ்ந்து போகும் பொழுதும் அவைகளெல்லாம் கலீர் கலீர் என்ற ஆர்ப்ப, அழகா குழந்தைய மடியில வச்செண்டு மாலை பொழுதாச்சே என்று வாசல்ல உட்கார்ந்து கொண்டு கொஞ்சி கொண்டிருக்கிறாள் யசோத. அக்கம்பக்கத்து பொம்மநாட்டிகள் வந்தார்கள். அவர்களோடு பேசின்றிருக்க நைசா இவன் தன்னுடைய மடியிலிருந்து கீழே இறங்கி போயிட்டான். அதை கவனிக்கல யசோத. வாசல்ல வந்தான். நிறைய புழுதி. அந்த காலத்துல எல்லாம் தார் ரோடு கிடையாது. அதுவும் கிராமத்துல வெறும் புழுதியா இருக்கு. அந்த புழுதியில வந்து உட்கார்ந்து கொண்டு இப்பதானே சிங்காரம் பண்ணி விட்டாள். புழுதி அழைகின்றான், உடம்பெல்லாம் புழுதி அள்ளி போட்டு கொண்டு விளையாடுகிறான். உடனே யசோதே இப்படி பார்த்தாள். கண்ணனை காணும், அதோ உட்காந்துருக்கான். உடம்பெல்லாம் ஒரே புழுதியை போட்டு தலையெல்லாம் வேற எடுத்து போட்டுக்கிறான். அங்கேன்னு ஓடி வந்து தூக்கி, என்னடா இது, இப்பதானே அழகுபடுத்தி விட்டேன் உன்னை, உடம்பு பூரா இப்படி புழுதி படுத்திக்கிறியே அப்படின்னு அப்படி தூக்கினாலோ இல்லையோ அப்படின்னு கத்துறா. கத்தினதும் என்ன உட்கார்றியா, உட்கார் உட்காருன்னு கீழே உட்கார வச்சா ஊம்னு கத்துறா. சரி வா ஊம்னு கத்துறா. என்ன உட்கார்ந்தாலும் அழற, தூக்கினாலும் அழற. அழக்கூடாது, நீ அழக்கூடாது, சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. பாரு, அழுதேன்னா பூச்சாண்டி வருவான். அன்னைக்கு வந்தாள் இல்லையா பூதனேன்னு ஒரு பூச்சாண்டி. நீ அழுதுன்னா உன் குரல் கேட்டு பூச்சாண்டி வருவான். அழாதடா கண்ணா, பசிக்கிறதா, பால் குடிக்கிறியா, நீ விளையாடுறியா, மண்ணிலேயே விளையாடுறியா, ஊரே கூடி விடுத்து. கண்ணன் எல்லாருக்கும் செல்லம். கண்ணா கண்ணா அழாதடா கண்ணா, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு கேக் வேணுமா, மிட்டாய் வேணுமா, அழாதடா செல்லமே, உனக்கு என்ன வேணும், பால் வேணுமா, உனக்கு என்ன வேணும், தச்சி வேணுமா, அழாதடா, என்ன வேணும், உனக்கு வெண்ணெய் வேணுமா, அப்பாடா உந்த குறைஞ்சது. வெண்ணெய் தானே அப்படின்னார்கள். வீட்டுக்கு ஒரு கோபி ஓடி போய் அந்தந்த வீட்டுல வெண்ணெய் நிறைய இருக்கிறதுனாலே கண்ணு எடுத்துன்னு வந்து இந்தா வெண்ணெய். அப்பாடா உந்த குறைஞ்சது. வெண்ணெய் தானே அப்படின்னார்கள். வீட்டுக்கு ஒரு கோபி ஓடி போய் அந்தந்த வீட்டுல வெண்ணெய் நிறைய இருக்கிறதுனாலே கண்ணு எடுத்துன்னு வந்து இந்தா வெண்ணெய். ஏன் உதங்குளிர பூதுகு, அந்த கையை காட்டி கேட்கிறானா, அந்த வெண்ணெய் வேணும். சந்திரனை காண்பிச்சு அது வெண்ணேங்கிறான். போடா பிச்சு, அது வெண்ணெய் இல்லடா, அது
அது அம்புலி மாமா. மாமா ஒண்ணும் இல்லை, மாமா இல்லை. இது மாமான்னா மீச இருக்குமே, நீ கூப்பிடு மாமாக்கு. மாமா மதுரையில இருக்கா, கம்ச மாமா. இது அம்புலி மாமா வா வா, அம்புலி மாமா வா வான்னு கூப்பிடு, அது வரும். ஏன் சந்திரனை மாமான்னு சொல்றா இல்லையா எல்லாரும்? சின்ன குழந்தைகள்லாம் சந்திரனை மாமான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஜெகன்மாதாவான மகாலட்சுமியோட கூட பிறந்தது சந்திரன். க்ஷீராப்தியில மகாலட்சுமி ஆவிர்பவிக்கும் பொழுது கல்பக விருட்சம், ஐராவதம் முதலியதான அஷ்டமங்கள திரவியங்கள் தோன்றித்தே அதுல இந்த சந்திரனும் ஒண்ணும். அதனால லோக மாதாவோட பிறந்ததுனால உலகத்துக்கே மாமா தானே அவர். குழந்தைகளுக்கு அப்படி சொல்லித்தர வழக்கம், அம்புலி மாமா என்று சொல்லித்தர வழக்கம். உலகத்துல எல்லாருக்கும் மாமாவா இருந்தாலும் கண்ணனுக்கு மாமா இல்லையே, லட்சுமிபதியான கண்ணனுக்கு மாமா இல்லையே அவன். அதனால எனக்கு மாமா இல்லே அப்படின்னு. மாமா இல்லைன்னு சொல்றியே, சரி அதையாவது கூப்பிடுவோம், அந்த சந்திரனையாவது கூப்பிடுவோம் என்று நினைச்சு, என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி, என் கண்ணன் அடிக்கிற கூத்த பாத்தியா? இளமாமதி சந்திரனே, உனக்கு கண்ணு இருக்கா? கண்ணு இருப்பதானால் என் கண்ணனுடைய லீலைய பார்க்கறதுக்கு வா. நின்முகம் கண்ணுள ஆகில் நீ இங்கே நோக்கி போ. கண் படைச்ச பையனே கண்ணனுடைய லீலைகளை பார்க்கறது தானே. அதனால உன் முகத்துல கண்ணு இருக்குமானால், உன் முகத்துல கண்ணு இருக்கா காது இருக்கா என்றெல்லாமே கேட்க போறா இந்த 10 பாடல்களுக்குள்ள. ஏதோ ஒரு கருப்பா கண்ணு மாதிரி தெரியறது. சில குழந்தைகள்லாம் அதை பார்த்துட்டு முயல் இருக்குங்க, இல்லாட்டா மான் இருக்குங்க. அதனாலதான் சந்திரனுக்கு மிருகாங்கன் அப்படின்னும் பெயர், சசாங்கன் அப்படின்னும் பெயர். பௌதிக ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதுல இருக்கக்கூடிய மலை தான் அது மாதிரி களங்கமாக தெரியறது என்று சொல்றார்கள். கண்ணு இருக்கிறது மாதிரி தெரியும், சில பேர்களுக்கு மயில் இருக்கிறது மாதிரி தெரியும், நம்முடைய பாவனை. ஆனா அதுல ஏதோ ஒரு களங்கம் இருக்கு. நம்ம சந்திரனை பார்த்து, உன் முகம் கண்ணுள ஆகில், உனக்கு கண்ணு இருக்குமானால் வா. என்னத்துக்கு கண்ணு இருக்கு? கிருஷ்ணனுடைய லீலையை பார்க்காம, கிருஷ்ணன் லீலையை பார்ப்பதற்காக இங்க வா என்று அந்த சந்திரனை கூப்பிடுறாள். நிலா நிலா வா வான்னு கண்ணனுக்காகத்தான் கூப்பிடுறாள் அவள். அது வராதுன்னு இவளுக்கு தெரியாதான்னு. இப்படி கூட்டுன்னு இருந்தா மொள்ள குழந்தை மாறுபலியே தாச்சண்டு தூங்கி போயிடும். ஆனால் கண்ணன் நான் கூப்பிடுறத பார்த்து கண்ணனும் நிலா நிலா வா வான்னு அம்மா கூப்பிடுறத பார்த்து அவனும் சின்ன கையால நிலா நிலா வா வான்னு காட்டுறான. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.